எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையோட தொடர்ச்சி. கருப்பன்குடி மூதாதையர்கள் தான் அதை கண்டறிந்தனர். எத்தனை தலைமுறைகளுக்கு முன்னர் அது நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. எண்ணிலடங்கா காலத்துக்கு முன் அது நிகழ்ந்தது என சொல்வார்கள். அந்த ஆற்றுக்கு அப்போது பெயரிடப்படவில்லை. பெயரில்லாத அந்த ஆற்றின் வலக்கரை முழுவதும் செவல் படிந்த சிறுமண் பரப்பு. அதில் புதர் மண்டிய புற்காடு. புல்லின் வகைகள்தான் எத்தனை எத்தனை! வடிவத்திலும் நிறத்திலும் அவை ஏற்படுத்தும் வாசனையிலும் வகைப்படுத்த முடியாதவையாகத்தானே இன்று வரை இருக்கின்றன. பறவைகளும் விலங்குகளும் மேய்ந்தறியும் புல்லை கொண்டே மனிதன் தனக்கானதை கண்டறிந்தான். ஆவினத்தை மேய்த்து கொண்டிருக்கையில் புதர் ஒன்றில் நீள் தோகை கொண்ட பெரும் புல் விளைந்து கிடந்திருக்கிறது. மேய்த்து கொண்டிருந்தவன் அது என்ன வகை புல் என்பதை அறிய அதன் தோகையை கைகளால் பறித்து பார்க்க முயன்றிருக்கிறான். தோகையின் பக்கவாட்டு கூர்மை கிழித்துவிடக்கூடியதாக இருந்தது. அதன் நீள் தண்டு சற்றே வேறுபட்டு இருந்ததையும் பார்த்திருக்கிறான். மேய்ச்சல் வெளிதான் மனிதன் இயற்கையின் நுட்பத்தை கவனிக்க கிடைத்த முதற் பெரும் வாய்ப்பு. பறந்து அலையும் தும்பிகள் காலூன்றா புற்கள் எவை என்பது தொடங்கி நீண்டிருக்கும் புல்நுளியில் செருகி நிற்கும் பனித்துளியின் கணம் வரை அனைத்தையும் அவன் அறிவின் சேகரமாக மாற்றிக் கொண்டிருந்தான். கருநீல நிறமும் நெடுநீள் தோகையும் உடைய அந்த புல்லின் தண்டு பகுதியை ஒரு நாள் தற்செயலாக கடித்து பார்த்தான். அதன் சாறு அவன் அறிந்திராத தித்திப்பை கொடுத்தது. மீண்டும் கடித்தான். தித்திப்பின் அளவு குறையவே இல்லை. மீண்டும் மீண்டும் கடித்து சுவைத்தான். சுவை குறையாத இந்த புல்லை பற்றி தன் கூட்டத்தார் அனைவருக்கும் போய் சொன்னான். அனைவரும் வந்து கடித்து சுவைத்தனர். அதை சுவைப்புல் என்றே அழைத்தனர். அந்த சுவையான புல் தனது கணுக்களில் இருந்து முளை விடுவது அறிந்து கரணைகளாக அதை வெட்டி புதிய இடத்தில் நட்டு வைத்தனர். கணுக்கள் தழைத்து பெரும் புற்களாகின. பல கரணைகளை ஒரே இடத்தில் பரவலாக நட்டு வைக்க பெரும் காடென வளரத் தொடங்கியது. இந்த அரிய புல்லை பற்றி மற்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிய தொடங்கினர். கருப்பன்குடியினர் அரிய வகை சுவை புல்லை பயிரிட்டு வளர்க்கின்றனர் என்ற செய்தி பரவ பலரும் அவர்களிடம் வந்து சுவைப்புல்லை கேட்டு வாங்கி சென்றனர். நாளடைவில் சுவைப்புல் என்ற பெயர் நீங்கி அந்த குடியின் பெயரால் கரும்பா புல் என்றும் கரும்பென்றும் அதற்கு பெயர் விளங்கிற்று. தலைமுறைகள் பல கடந்தோடின. கருப்பன் குடியினர் கரும்பின் எண்ணற்ற நுட்பங்களை தங்களது பட்டறிவில் சேகரித்திருந்தனர். கணுக்களின் முகம் பார்த்து கரும்பின் சுவையை கணிக்கும் பேரறிவை பெற்றனர். புதிய நிலங்களில் எந்த வகை கரணங்களை நட வேண்டும் என்றும் எந்த வகை கரும்புகள் தித்திப்புகளின் உச்சம் எனவும் அவர்கள் துல்லியமாக அறிந்தனர். பனைச்சாற்றிலிருந்து காய்ச்சப்பட்ட இனிப்பு கட்டிகளைப் போல கருப்பஞ்சாற்றில் இருந்தும் இனிப்பு கட்டியை காய்ச்சி எடுத்தனர். செய்தி எங்கும் பரவியது. கரும்பென அழைக்கப்படும் சுவைப்புல் அரிதினும் அரியதொன்றாக எல்லோரும் பேசிய காலத்தில்தான் அந்த கொடும் தாக்குதலும் நடந்தது. பயிரிடுதலின் நுட்பத்தை அறிய தலைமுறை தலைமுறையாக தங்களை ஒடுக்கிக் கொண்டு மண்ணுக்குள் புதைந்திருந்த கருப்பன் குடியினரின் மீது திடீர் தாக்குதல் நடந்தது. தாக்குதல் நடத்தியவர்கள் தங்களை சோழர் குடி என்று சொல்லினர். இரக்கமற்ற கொடும் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் கருப்பன் குடியினர் சிதைவுற்று வீழ்ந்தனர். அவர்களை வெட்டி வீசி விளைநிலங்களையும் செல்வங்களையும் கைப்பற்றுவதுதான் அந்த காலத்து நடைமுறை. ஆனால் சோழர் குடியின் தலைவன் கருப்பன் குடியினரின் அறிவையும் ஆற்றலையும் நன்கு உணர்ந்தவனாக இருந்தான். எனவே அந்த குடியினரை முழுமுற்றாக அழிக்கவில்லை. எல்லோரையும் விளைநிலங்களில் அடிமைகளாக மாற்றினான். கரும்பை எவ்வளவு அதிகமாக விளைய வைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக விளைய வைத்தான். கரும்பின் சுவை எங்கும் பரவியது. பனை வெள்ளத்தையும் ஈச்ச வெள்ளத்தையும் கரும்பின் வெள்ளச்சுவை மிஞ்சியது. தலைமுறைகள் பல கடந்தாலும் கருப்பன்குடியின் அடிமை வாழ்வு முடிந்தபாடு இல்லை. அவர்கள் அளவுக்கு கரும்பை அறிந்த மனித கூட்டம் எதுவும் உருவாகவும் இல்லை. இந்த நிலையில்தான் யவன வணிகம் தொடங்கியது. சேரனின் மிளகுதான் முதலில் யவனர்களை ஈர்த்தது. அந்த வணிகமே பெருமளவு நடந்து கொண்டிருந்தது. அப்போது இந்த நிலத்தில் வேறேதும் புதுமையாக கிடைக்காதா என பல யவன வணிகர்கள் கடற்கரை நகரங்களுக்கு தொடர்ந்து வர தொடங்கினார்கள். அவர்களுக்கு தரப்பட்ட விருந்தொன்றில் கரும்பு பரிமாறப்பட்டது. அதன் தித்திப்பும் தீஞ்சுவையும் அவர்களை மயக்கின. கரும்பின் கெட்டி பாகும் விளைய வைக்கக்கூடிய விதத்தில் கரும்பின் கரணைகளும் யவனம் நோக்கி நாவாய்களில் பயணப்பட தொடங்கின. சோழ அரசனின் அவையில் யவன தேரலும் மினுக்கும் பாண்டங்களும் மாற்று பொருளாக வந்து இறங்கின. காலம் ஓடியபடி இருந்தது. நம் குலத்தின் விடுதலையை நாம் பெற்றே ஆக வேண்டும் என்ற வேட்கையில் அவ்வப்போது கருப்பன்குடி வீரர்கள் முனைத்து எழுவர். ஆனால் அது எப்படியும் சோழனுக்கு தெரிந்துவிடும்.
அந்த செயல் செய்தவர்களை அழித்தொழிப்பான். ஆனாலும் மொத்த குடியையும் அழிக்காமல் பாதுகாத்தனர். கரும்பின் வியப்பொரும் சுவையும் நுட்பமும் சோழர்களுக்கு தேவையாக இருந்தது. தீஞ்சுவை புல்லை கண்டறிந்த குடி எண்ணிலடங்கா தலைமுறைகளாக கண்ணீர் சிந்தியபடியே இருந்தது. முளைத்தெழும் கரும்பின் முன் பகுதியில் கருப்பன்குடியின் கண்ணீர் தேங்கியே இருக்கும் என மக்கள் கருதினர். எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீள வேண்டும் என திட்டமிட்டது வீரர்களின் கூட்டம் ஒன்று. அதற்கு தலைமை ஏற்றவன் ஈங்கையன். எத்தனையோ முறை அளிக்கப்பட்ட அவர்களின் போராட்டத்தை இந்த முறை அழித்துவிட முடியாதபடி நன்கு திட்டமிட்டான். ஈங்கையன் இணையற்ற வீரனாக இருந்தான். தனி மனித போரில் அவனை வெல்லக்கூடிய மனிதர்கள் எவரும் இல்லை என்று பெயர் எடுத்தான். தன் தோழர்களையும் அதே போல வளர்த்தெடுத்தான். அவனது அறிவு கூர்மையும் ஆற்றலின் வலிமையும் பெரும் நம்பிக்கையை கொடுத்தன. ஆனால் சோழன் இப்போது சிறுகுடியன் அல்ல, பேரரசன். தன் மகன் செங்கன சோழனுக்கு சோழவேளன் முடிசூட்ட நாள் குறித்திருந்தான். முடிசூட்டு விழாவுக்கு முன்னர் நடக்கும் களப்பலி சடங்குக்காக சோழர்களின் குதிரைகள் கரும்பு காட்டுக்குள் சீறி பாய்ந்தன. மீண்டும் எதிர்பாராத தாக்குதல். கருப்பன்குடி வீரர்கள் சிதைந்தனர். எதிரிகளின் படையை ஈங்கையன் தனித்தனியாக எதிர்கொண்டான். அவனது வாள் வீச்சில் மயிரிலையில் தப்பி பிழைத்தான் சோழ நாட்டு தளபதி உரையன். ஆவேசமும் அதிசிறந்த வீரமுடைய ஈங்கையனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கினான் உரையன். முடிசூட்டு விழா காலத்தில் சோழர் படை பின்வாங்கிய செய்தி பேரரசனை எட்டுமாயின் தன்னை கொன்று அழிப்பான் என முடிவு செய்த தளபதி இரவோடு இரவாக பல மடங்கு படை திரட்டினான். பின்வாங்கி ஓடியவன் விரைந்து திரும்பி வருவான் என ஈங்கையன் எதிர்பார்த்தான். ஆனால் பொழுது விடுவதற்குள் பெரும் படையோடு வந்து நிற்பான் என எதிர்பார்க்கவில்லை. எண்ணற்ற இனக்குழுக்களை அழித்து பேரரசனாக வளர்ந்து நிற்கும் அரசாட்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது இத்தகைய படை வளம்தான். எதிரிகளின் படையை முடிந்தவரை போரிட்டு அழித்தனர் ஈங்கையனின் படையினர். சோழ தளபதி உரையன் இந்த முறையும் பின்வாங்க நேருமோ என அஞ்சும் அளவுக்கு இருந்தது ஈங்கையனின் தாக்குதல். ஆனால் அவனது வீரர்கள் பலரால் நிலைமையை நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. எண்ணிக்கையில் மிக குறைந்த அவர்கள் கடும் தாக்குதலுக்கு பிறகு முழு முற்றாக சூழப்பட்டனர். வீழ்ந்தவர்களை முழுமையாக கொன்றளிக்கத்தான் நினைத்தான் உரையன். ஆனால் இவர்களின் உடல் அமைப்பையும் வலிமையையும் கடித்து மிக நல்ல விலைக்கு விற்கலாம் என முடிவு செய்து விலங்கிட்டு இழுத்துச் சென்றான். அவன் கடித்தது போலவே கடல் வணிகர்கள் மிக நல்ல விலை கொடுத்து இந்த அடிமைகளை வாங்கினர். புதிய அடிமைகளை அடிமை தொழிலுக்கு பழக்குவது கொடூரம் மிக்கதொரு செயல். விலைக்கு வாங்கப்பட்டவர்களை ஊனமாக்காமல் அவர்களை உடலாலும் உள்ளத்தாலும் கூறி குறுகி உணர்ச்சியற்ற உயிரினமாக மாற்ற வேண்டும். இதை செய்து முடிக்க கப்பல் தலைவன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றுவான். ஈங்கையன் கூட்டத்தை விலைக்கு வாங்கிய கப்பலின் தலைவனோ அவர்களுக்கு எந்த வேலையையும் கொடுக்காமல் விலங்கு பூட்டி கப்பலின் மேல் தளத்தில் அமர வைத்தான். கப்பல் புகாரில் இருந்து வைப்பூருக்கு வந்து சேர்ந்தது. வைப்பூரில் பொருட்கள் ஏற்ற இன்னும் 2 நாட்கள் ஆகும் என்ற நிலையில் புதிதாக வாங்கியவர்களை முழு அடிமைகளாக மாற்றும் வேலையில் இறங்கினான். வாங்கப்பட்டவர்களின் தலைவனான ஈங்கையனை மீகானின் கூம்புமாட கம்பத்தில் கட்டினான். என்ன செய்ய போகிறான் என்று மற்றவர்கள் மிரண்டு பார்த்து கொண்டிருந்த போது அருகன்குடியில் வாங்கிய புது சாட்டையோடு 3 பேர் 3 திசையில் நின்றனர். விளாசல் தொடங்கியது. விலங்கின் நரம்பிலும் மரத்தின் நரம்பிலும் செய்யப்பட்ட புது சாட்டைகள் இடைவிடாமல் ஈங்கையனை வெட்டி சிதைத்தன. கண்கொண்டு பார்க்க முடியாத கொடுமை நடந்தேறியது. மற்ற வீரர்கள் கதறி துடித்தனர். இழுபடும் சாட்டையின் வீச்சுக்கு ஏற்ப குருதி துளிகள் நீண்டு சிதறின. எது செய்தும் காது கொடுத்து கேட்க அங்கு யாரும் இல்லை. உடலெங்கும் இரத்த விளாறாக மாறி காலடியில் நிறைந்து நின்றது செங்குருதி. விலங்கிடப்பட்ட நிலையில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவனும் உள்ளம் ஒடுங்கி சிதைவுற்று அடிமைத்தனத்துக்குள் ஆழ புதைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கொடுமையை செய்கிறார்கள். மாலை மங்கிய போது ஈங்கையன் முழுமையாக நினைவிழந்தான். கப்பலில் ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் வந்து சேர்ந்தன. அவற்றை கப்பலில் ஏற்றும் வரை அடிப்பதை நிறுத்தி அந்த பணியை செய்ய தொடங்கினர். கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த ஈங்கையன் மயங்கிய நிலையில் தலை தொங்கி கிடந்தான். விலங்கிடப்பட்ட அவன் தோழர்கள் செய்வதறியாது துடித்து கிடந்தனர். இந்த நிலையில்தான் துறைமுகத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து பெரும் நெருப்பு எழுந்தது. கப்பலில் இருந்தவர்கள் அதை அணைக்க ஓடினர். விலங்கிடப்பட்ட அடிமைகள் தங்களையோ தங்கள் தலைவனையோ விடுவிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் கதறி துடித்தனர். நேரம் ஆக ஆக நெருப்பு எங்கும் பரவியது. ஒரு கட்டத்தில் அவர்கள் இருக்கும் கப்பலின் விளிம்பு பகுதியில் நெருப்பு மேலேறி கொண்டிருந்தது. அவர்கள் பெரும் கூச்சல் எழுப்பினர். அப்போதுதான் திரையர் கூட்டம் நெருப்பினுள் நுழைந்து அவர்களை மீட்டது.
கபிலரும் உதிரனும் வேட்டுவன் பாறையில் இருந்து மீண்டும் எவ்வியூருக்கு புறப்பட்டனர். வழியில்தான் ஈங்கையனின் கதையை உதிரன் கபிலருக்கு சொல்லிக் கொண்டு வந்தான். இத்தனை மாதங்களாகியும் ஈங்கையனும் அவன் கூட்டத்தாரும் தாங்கள் யார் என்பதை வாய் திறந்து பேசவில்லை. சோழ பேரரசன் தான் தங்களின் எதிரியே என்று தெரிந்தால் யாரும் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்துள்ளனர். அது மட்டுமல்ல, யாரிடமும் நம்பிக்கை கொள்ளும் சூழலும் அவர்களுக்கு இல்லை. அதனால்தான் அவர்கள் பேச்சற்று இருந்துள்ளனர் என்றான். நம்மவர்கள் அவர்களை மீட்டதும் இங்கு வந்ததிலிருந்து நல்லதொரு மருத்துவம் செய்து அவர்கள் தலைவன் ஈங்கையனை காப்பாற்றியதும் அவர்களுக்கு நம்மீது நல்ல எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. ஆனாலும் நாம் யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பேச மறுத்துள்ளனர். கணவனின் கதையை அறிந்த பிறகுதான் நம்பி பேச தொடங்கினான் ஈங்கையன். அவர்களின் குடியடைந்த துயரம் சொல்லி மாளாது என்றான் உதிரன். கேட்டுக்கொண்டே நடந்த கபிலர் அடிக்கரும்பின் தித்திப்புக்காக மனம் எத்தனை முறை ஏங்கியுள்ளது. ஆனால் அவையெல்லாம் இந்த குடியின் குருதியில் தானே விளைந்துள்ளன. பூத்த கரும்பும் காய்ந்த நெல்லும் உடையது சோழனின் களனி என்று புலவர்கள் பாடுகின்றனர். ஆனால் அந்த களனி கரும்பாக்குடி சிந்திய குருதியால் தான் உலராமல் இருக்கிறதா என்றான். உதிரன் கபிலரின் சொற்களை கேட்டபடி அமைதியோடு நடந்தான். நெருப்பிலே அழிந்து விடாமல் இவர்களை மீட்டெடுத்ததன் மூலம் வாழ்வெல்லாம் மகிழ்ந்து உண்ட கரும்பஞ்சாற்றுக்கும் வெள்ளத்துக்கும் கைமாறு செய்துள்ளோம் என்றார் கபிலர். திரையர்கள் இருந்ததால் தான் இவர்களை மீட்டெடுக்க முடிந்தது. ஈங்கையனின் உருவ அமைப்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு திறன் வாய்ந்த ஒருவனை கம்பத்திலிருந்து பீத்தெடுத்து தோளிலே போட்டு தூக்கி கொண்டு நெருப்பிலிருந்து வெளியேறுவதெல்லாம் இயலுகிற செயலே அல்ல என்றான் உதிரன். சற்றே அமைதியுடன் நடந்த கபிலர், வெற்றிலையும் கரும்பும் மனித குலம் இருக்கும் வரை தேவைப்பட்டு கொண்டேதான் இருக்கும். தமது இலையாலும் தண்டாலும் சாற்றாலும் மனிதனுக்கு அருமருந்தை தந்தபடியேதான் இருக்கும். இந்த அரிய பயிரினங்களை கண்டறிந்த ஆதிகுடிகள் எப்படியெல்லாம் வேட்டையாடப்படுகிறார்கள். அவர்கள் கண்டறிந்த உயிர் செல்வங்களுக்கு நாம் செய்யும் கைமாறு இதுதானா? ஏக்க பெருமூச்சோடு பாறையை பிடித்து மேலேறி கொண்டிருந்தார் கபிலர். சொல்லின் வலி உள்ளத்தின் உறுதியை தளர்க்க வல்லது. இதைவிட கடினமான செங்குத்து பாறையை கூட குனிந்து உட்காராமல் நிமிர்ந்தபடி மேலேறிய கபிலர் இந்த சிறு பாறையை கடக்க உட்கார்ந்து நகர்கிறார். அவரின் செயலை உன்னிப்பாக கவனித்த உதிரன் பேச்சை மாற்றி அவரின் எண்ணங்களை திருப்ப முயன்றான். உங்களை காண வந்த பெரியவரோடு 2 இளைஞர்கள் உதவிக்கு வந்தார்கள் அல்லவா என்றான். பாறையை கவனமாக கடந்த பிறகு நிமிர்ந்த கபிலர், ஆம், திசைவேளரோடு 2 வந்திருந்தனர் என்றார். அவர்களில் ஒருவனாவது படை வீரனாகவோ ஒற்றனாகவோ இருப்பான் என்று நானும் நீலனும் நினைத்தோம். ஆனால் அப்படி அல்ல, 2 அவரின் மாணவர்கள்தான் என்றான். அவர் காலத்தை கணிக்கும் பேராசான். இது போன்ற செயல்களுக்கெல்லாம் மாமனிதர்களை பயன்படுத்திவிட முடியாது. இயற்கையின் பேர் இயக்கத்தை கணித்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்களின் கீழ்மைக்கு துணை போக மாட்டார்கள் என்றார் கபிலர். கபிலர் சொல்லி முடிக்கும் முன் சற்றும் இடைவெளியின்றி உதிரன் கேட்டான், பாண்டிய பேரரசுக்காகத்தானே அவர் இங்கு வந்தார் என்று. இல்லை, அவர் நம்பும் உண்மைக்காக வந்தார். இயற்கையின் உள் நரம்புகள் மனிதனின் கைகளுக்கு மிக அரிதாக அகப்படும். அப்படி ஒன்று தெய்வவாக்கு விலங்கின் வடிவில் அகப்பட்டுள்ளது. அதை இழந்துவிடக் கூடாது என்ற தவிப்பில் தான் வந்துள்ளார் என்றார். அவரின் கூற்றில் உண்மை இருக்கிறதா என கேட்டான் உதிரன். அடுத்த பாறையில் ஏறாமல் அப்படியே நின்றார் கபிலர். பாறையின் மேலேறிய உதிரனுக்கு கபிலர் ஏன் ஏறாமல் நிற்கிறார் என்ற காரணம் புரியவில்லை. நான் எங்கே நிற்கிறேன் என்று கேட்டார் கபிலர். கீழே நிற்கிறீர்கள் என்றான் உதிரன். காரமலையின் உச்சியில் நின்றாலும் நான் கீழே நிற்பதாகத்தானே உனக்கு தோன்றுகிறது என்றார். கபிலர் சொல்ல வருவது உதிரனுக்கு புரியவில்லை. கபிலர் விளக்கினார். உண்மை என்பது இருக்கும் இடத்தை பொறுத்தது. அதனால்தான் நான் கீழே இருப்பதாக கன நேரத்தில் நீ முடிவு செய்து விட்டாய். நீ சொல்வது உன்னளவில் மட்டுமே உண்மை. அதுவே முழு உண்மையாகி விடாதல்லவா? எல்லோரும் ஓரிடத்தில் நிற்க போவது இல்லை. எனவே எல்லோருக்குமான பொது உண்மை இருக்க போவதே இல்லை என்றார். கபிலரும் உதிரனும் எவ்வியூர் அடைந்த போது தேக்கனும் காலம்பனும் ஊர் திரும்பி இருந்தனர். அனங்கனும் அவன் குழுவினரும் காட்டெருமை கூட்டத்தோடு எந்த மலையில் அலைகிறார்கள் என்பதை பற்றி பலரும் அவர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். கபிலர் வந்து சேர்ந்ததும் விசாரிப்புகள் எல்லாம் அவர் பக்கம் திரும்பின. அவரின் ஆசானை பற்றி அறிந்து கொள்ள எல்லோருக்கும் ஆர்வம் இருந்தது. பட்டாபிரையில் பெரியவர்கள் காத்திருந்தனர். ஆனால் பாரியை பார்க்க போன கபிலர் நள்ளிரவு வரை வரவில்லை.
பாரியின் அவையில்தான் அந்த உரையாடல் நடந்தது. தனக்கும் திசைவேலருக்கும் நிகழ்ந்த சந்திப்பை பற்றி முழுமையாக விளக்கினார் கபிலர். உடன் தேக்கனும் முடியனும் இருந்தனர். திசைவேலர் வந்ததன் நோக்கத்தை பாரியால் கணிக்க முடிந்தது. தேவவாக்கு விலங்கு வடதிசை நோக்கித்தான் உட்காரும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அதற்கு இப்படியொரு பயன்பாட்டு காரணம் இருக்கும் என நினைக்கவில்லை என்றான் பாரி. அது வடதிசை நோக்கி மட்டுமே உட்காரும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியுமா என கேட்டார் கபிலர். இது கூடவா தெரியாமல் இருப்போம் என்றான் முடியன். தேவவாக்கு விலங்கை கொற்றவையின் குழந்தை என்றுதானே சொல்கிறோம். கொற்றவைக்கு வடக்கு வா செல்லி என்றொரு பெயர் உண்டு என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? கொற்றவை கூத்தின் போது அனைத்து நாட்களும் அது கீழிறங்கி வந்துதானே பழத்தை எடுத்தது. அப்பொழுதெல்லாம் அது உட்கார்ந்ததை நீங்கள் கவனித்து அறியவில்லையா என கேட்டான் பாரி. கபிலர் திகைத்து போனார். அவை மிகவும் அஞ்சியபடி வந்து பழத்தை எடுத்துச் செல்வதை கூர்ந்து கவனித்தேன். ஆனால் அவற்றின் தனித்த நடவடிக்கையை கவனித்துக் கொள்ளவில்லை என்றார் கபிலர். உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த தேக்கன் இடுப்பு துணியில் மடித்து வைத்திருந்த வெற்றிலையை எடுத்துக்கொண்டே சொன்னார். திசைவேலரின் வருகையிலும் நாம் கவனிக்க தவறும் தனித்த விஷயங்கள் இருந்துவிடக் கூடாது என்றார். தேக்கனின் சொல் சற்றே கடுமையானதாகத்தான் இருந்தது. ஆனாலும் இன்முகத்தோடுதான் கபிலர் அதை எதிர்கொண்டார். கவனம் தவறிவிடக் கூடாது என்பதில் நான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தேன். பாண்டியனின் பெரும் துறைமுகமான வைப்பூர் துறைமுகமே நம்மவர்களின் தாக்குதலால் அழிந்திருக்கிறது. அப்படி இருந்தும் இவ்வளவு மென்மையான முயற்சியை பாண்டியன் ஏன் செய்கிறான் என கேட்டார் தேக்கன். கபிலரிடம் இதற்கான விடை இல்லை. சிந்தித்தபடியே அமைதியானார். பெரும் தாக்குதலுக்கான ஆயத்த முயற்சியில் இருப்பவர்கள் நாங்கள் அப்படி அல்ல என்று காட்டிக்கொள்ள முயல்வார்கள். இந்த முயற்சி அப்படிப்பட்ட ஒன்றுதான் என்றார் தேக்கன். ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு அதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று சற்றே மெல்லிய குரலில் சொன்னார் கபிலர். அதை கவனித்த பாரி கேட்டான், உங்களுக்கு ஏன் அவ்வாறு தோன்றியது என்று. முதலில் மிகுந்த சினத்தோடு பரம்பை குற்றம் சாட்டி பேசிய திசைவேலர் எனது விளக்கத்துக்கு பிறகு சற்றே அமைதியானார். அவரின் நோக்கம் திசையறியும் ஒரு விலங்கை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். அதில் ஐயமில்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அவரின் முகம் மிகவும் வாடியிருந்தது. நான் அவரை நன்கு அறிவேன். எளிதில் தளராத மனிதர் அவர். அவரின் கண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கலங்கின. அதற்கு காரணம் உள்ளுக்குள் இருந்த குற்ற உணர்வு. அங்கு நடக்கும் பல முயற்சிகளை அவர் அறிவார். அதை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் உள்மனம் அவரை கலங்க செய்திருக்கும் என்றார். அவரை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த தேக்கன், புலி முன் ஆடு என்பது திசைவேலருக்கு சொல்லப்பட்ட சொல் அல்ல, பாண்டியனுக்காக சொல்லப்பட்ட சொல். பரம்பின் முன் அவனது பெரும் படை அடங்கி ஒடுங்கும் என்பது பாண்டியனின் காதுகளுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்றார். ஒரு கணம் உறைந்து போனார் கபிலர். அங்கு பேசிய பேச்சு அதற்குள் எப்படி இங்கு வந்து சேர்ந்தது? திகைத்த கண்களோடு தேக்கனை பார்த்தார். அவர் வெற்றிலையை மெல்வதற்கு ஏற்ப நன்றாக மடித்து கொண்டிருந்தார். உதிரன் கரும்பாக்குடியின் கவிதையை சொன்னான். எனக்கு அவர்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. அவர்கள் யார் என தெரிந்த பிறகும் ஈங்கையனை அழைக்காமல் ஏன் வந்தீர்கள் என உதிரனை கோபித்தேன் என்றான் பாரி. பேச்சின் போக்கை எவ்விடம் மாற்ற வேண்டும் என்பதை பாரி அளவுக்கு நன்கு உணர்ந்தவர் யாரும் இல்லை என்பது கபிலருக்கு தெரியும். திசைவேலர் தனக்கு சிகிச்சை செய்த மருத்துவர்களிடம் நிறைய பேசினார். அந்த பேச்சுக்கள் எல்லாம் இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அவர் என்னவெல்லாம் பேசினார் என்பது கபிலருக்கு கூட முழுமையாக தெரியாது. அவரின் எண்ண ஓட்டங்களை கண்டறிய மருத்துவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் சொன்ன சொற்களில் இருந்துதான் தேக்கன் எந்த முடிவுக்கு போயுள்ளார் என்பதை கபிலர் உணர்ந்த போது அது குறித்த பேச்சை நீட்டிக்க வேண்டாம் என்றுதான் பாரி ஈங்கையனின் பேச்சை எடுத்தான். பாரியின் எண்ணத்தை புரிந்து கொண்டு கபிலர் சொன்னார். நாங்கள் மலையேறும் போதுதான் ஈங்கையனின் கதையை உதிரன் என்னிடம் சொன்னான். அவர்களை பார்க்காமல் வந்துவிட்ட கவலை எனக்கும் உண்டு என்றார். வெற்றிலையை வாயில் வென்றபடி தேக்கன் கேட்டார், என்ன சொன்னார் வேட்டூர் பழையன் என்று. உங்களுக்கு தெரியாமல் என்னிடம் எதுவும் சொல்ல போகிறாரா, அல்லது என்னிடம் சொல்லியது உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதா என நினைத்து கொண்டே, 4 நாட்கள் அல்லவா நிறைய பேசினோம். குறிப்பாக நீலன் மயிலாவின் மணவிழா பற்றி கண்கள் பூக்க பேசினார் என்றார். மென்று சுவைத்த வாயின் அசைவு சட்டென நின்றது. காலம் தாழ்த்துவது அழகல்ல என தோன்றியபடியே இருந்த எண்ணத்தை கிளறிவிட்டது கபிலரின் சொல். திரும்பி பாரியை பார்க்க நினைத்தவர் அதை தவிர்த்து மீண்டும் கபிலரின் பக்கமே திரும்பினார். தேக்கனின் எண்ண ஓட்டத்தை மட்டுமல்ல, பழையனின் எண்ண ஓட்டத்தையும் நன்கு அறிந்த பாரி சொன்னான். இந்த கார்காலத்தில் தான் மணவிழாவை முடிவு செய்திருந்தோம். ஆனால் எதிர்பாராத பலவும் நடந்துவிட்டதால் மணவிழாவை நடத்த முடியாமல் போய்விட்டது. அதற்காக இனியும் காலம் கடத்த வேண்டாம்.
உப்பரைக்கு போய் வந்த 3ஆம் நாள் மணநாளாக முடிவு செய்து செய்தி அனுப்புங்கள் என்றான் பாரி. நீண்ட நாள் பேச்சு அந்த கணமே முடிவானது தேக்கனுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. உடனே சம்மதித்தான். கபிலரும் மகிழ்ச்சி அடைந்தார். உப்பரைக்கு போய் வந்தவுடன் என்று பாரி ஏன் சொன்னான் என்பது மட்டும் அவருக்கு புரியவில்லை. உப்பரை எங்கே இருக்கிறது, போய் வர எவ்வளவு நாள் ஆகும் என கேட்டார். போய் வர 1 மாதம் ஆகும். ஆண்டுக்கு ஒரு முறை பரம்பின் தலைவன் அங்கு போய் திரும்புவது காலாகால பழக்கம். இந்த முறை சற்று தாமதமாகி விட்டது என்றார் தேக்கன். நீலன் மயிலாவின் மணவிழா ஏற்பாடு உறுதியான மகிழ்வில் வெற்றிலையை வேக வேகமாக மடித்து வாயில் திரித்து கொண்டே கேட்டான். நீங்கள் என்னோடு இருந்து மணவிழா வேலையில் பங்கெடுக்கிறீர்களா அல்லது பாரியோடு உப்பரைக்கு போய் வருகிறீர்களா என்று கை நீட்டி வெற்றிலையை கேட்டார் கபிலர். மறுமொழி ஏதும் சொல்லாமல் கை நீட்டுகிறாரே என சிந்தித்தபடி வெற்றிலையை கொடுத்தார் தேக்கன். வாங்கி அதை தோதாக மடித்து கொண்டே கபிலர் சொன்னார். இந்த கேள்விக்கு நான் சொல்லித்தான் விடை தெரிய வேண்டுமா உங்களுக்கு என்றார். சிரித்தான் பாரி. வெற்றிலையை வாயில் வென்றபடியே நுடியன் சொன்னான். தேவவாக்கு விலங்கு திசை மாறியா உட்கார்ந்து விட போகிறது என்று. மீண்டும் சிரித்தான் பாரி. கிடைத்த வாய்ப்பை கொண்டு தேக்கனை நோக்கி சொல்லை சுழற்றினார் கபிலர். இத்தனை நாட்கள் ஆகியும் தனித்த விஷயங்களை கவனிக்கவில்லையா நீங்கள்? அறையெங்கும் பொங்கி வெடித்தது சிரிப்பு. அகதமலையின் முகடுகளில் குதிரைகள் பாய்ந்து போய்கொண்டிருந்தன. பாரி, காலம்பன், கபிலர் ஆகிய 3வரை தொடர்ந்து வீரன் ஒருவன் கூடுதலாக ஒரு குதிரையை கையில் பிடித்தபடி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அந்த குதிரையில் உணவுப் பொருட்களின் சிறு மூட்டைகள் ஏற்றப்பட்டிருந்தன. இவர்கள் எவ்வியூரிலிருந்து புறப்பட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டன. கபிலர் இளைஞராய் இருந்தபோது குதிரையேற்ற பயிற்சி பெற்றிருக்கிறார். ஆனால் அதன் பின் நீண்ட காலம் குதிரையேற்றத்தில் ஈடுபடவில்லை. எவ்வியூர் வந்த பின் அவ்வப்பொழுது குதிரையில் ஏற்றி 1-2 மலைத்தொடருக்கு உதிரன் அழைத்து செல்வான். அந்த பழக்கம் இருந்ததால் தான் இந்த பயணத்தில் அவரால் பங்கெடுக்கவும் முடிந்தது. இதுவரை 3 மலைகளையும் 2 ஆறுகளையும் கடந்து விட்டார்கள். ஆனால் பயணம் இன்னும் நெடுந்தொலைவு. வடக்கும் தெற்குமாக நீள்கோடாக கிடப்பதுதான் பச்சை மலை தொடர். இக்கோடு சில இடங்களில் 4 மடிப்புகளாகவும் சில இடங்களில் 7-8 மடிப்புகளாகவும் இருக்கிறது. ஆனாலும் பெரும் மடிப்புகளாக உள்ள 3 மடிப்புகளைத்தான் காரமலை, நடுமலை, ஆதிமலை என்று அழைக்கின்றனர். இந்த மலை தொடரில் உள்ள முகடுகளும் துண்டிக்கப்பட்ட தனி குன்றுகளும் எண்ணில் அடங்காதவை. இவற்றிற்கிடையில் வழிந்தோடும் ஆறுகளை கணக்கிட முடியாதுதான். ஆனாலும் பேராறுகளுக்கு பெயர் சூட்டி இருக்கின்றனர். இந்த நீள் மடிப்பு மலைத்தொடரின் வடவெல்லை முதல் தென் எல்லை வரை இருப்பவர்கள்தான் 14 வேளிர் குடியினர். இந்த மலைத்தொடரின் சிறு பகுதியில் தான் பரம்பு நாடு இருக்கிறது. ஏறக்குறைய அதன் நடுவில் தான் எவ்வியூர் இருக்கிறது. எவ்வியூரில் இருந்து குதிரையில் புறப்பட்டால் பரம்பின் வடக்கு எல்லையை சென்றடைய 8 நாட்கள் ஆகும். 5 நாள் பயண தொலைவில் காளகமலை உள்ளது. அதன் அடிவாரத்தில் இருப்பதுதான் உப்பரை. அதனை நோக்கி பயணத்தின் 3ஆம் நாள் அகதமலையில் பயணித்துக் கொண்டிருந்தனர். கபிலர் இதுவரை பரம்பின் காடுகளை நடந்துதான் கடந்துள்ளார். முதல் முறையாக அகல விரிந்து கிடக்கும் பெரும் காடுகளை மலைச்சரிவின் 2 பக்கமும் பார்த்தபடி விரைந்து கொண்டிருக்கிறார். பரம்பின் அரண் போன்ற அமைப்பு என்ன என்பதை காணும் காட்சிகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இயற்கையின் பெரும் விரிப்பில் இருந்து பார்வையை விலக்க முடியாமல் கவனமாக கடிவாளத்தை இழுத்து செல்ல வேண்டி இருந்தது. காடுகளின் மீதான வியப்பேதும் காலம்பனின் கண்களில் இல்லை. வனத்தின் ஆதி பிளவுகளினூடே முளைத்து வந்தவன் அவன். பாசி படர்ந்து குளுமையேறிய ஈரப்பாறையையும் வெக்கையை உமிழ்ந்து தள்ளும் கரும் பாறையையும் 2 தோள்களாக கொண்டவன். அவனது வியப்பெல்லாம் முன்னால் விரைந்து சென்று கொண்டிருக்கிற பாரி எந்த அடையாளங்களை பாதைகளாக்கி கடந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான். குதிரைகள் இளைப்பாற சிறு ஓடையின் அருகில் நின்றான் பாரி. ஓடையில் நீர் சிறுத்து ஓடிக்கொண்டிருந்தது. இந்த ஆண்டு கோடையின் உக்கிரம் மிக கடுமையாக இருக்கும் என்று சொன்னபடி நீரினை அள்ளி பருகினான். அப்பொழுதுதான் குதிரையை விட்டு இறங்கிய கபிலர் இடுப்பில் கைகளை வைத்து முதுகை பின்புறமாக வளைந்து கொடுத்தபடி கேட்டார். கோடையின் கடுமை அதிகமாக இருக்கும் என்றா சொல்கிறாய் என்று. ஆம், நாம் உப்பரை சென்று திரும்புகையில் இவ்வோடை முற்றிலும் வற்றி போயிருக்கும் என்றான். எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? கோடை தொடங்கிய முதல் மாதத்திலேயே நீர் சுரப்பு குறைந்து விட்டது. இந்த மாதத்தில் நீர் இழுத்தோட வேண்டும். ஆனால் இதன் போக்கை பாருங்கள். உள்ளே நகரும் மீனின் வேகம் கூட நீருக்கு இல்லை. பாறை இடுக்குகள் இன்னும் 10 நாட்களுக்குள் இவ்வோடையை குடித்து விடக்கூடும் என்றான்.
பாரியின் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கணிப்பினை சொல்லிக் கொண்டிருந்தது. சிற்றோடைகள் வற்றி முடித்த வேகத்தில் ஆறுகள் காயத் தொடங்கும் என்று சொல்லியபடி ஓடையை கடந்து மீண்டும் குதிரையில் ஏறினான். இந்த ஓடைதான் அகதமலையின் எல்லை. இதனை கடந்தால் தொடங்குவது வெப்புமலை. சற்றே செங்குத்தாய் மேலேற வேண்டும் என்று சொல்லியபடி சிறிது தொலைவு மேலேறியவுடன் கை நீட்டி காண்பித்தான். இறங்கு மலையில் மிக தொலைவில் பாறையின் மீது வெள்ளை விழுதென சிறுத்த நீர் செங்குத்தாய் இறங்குவது தெரிந்தது. அதோ தெரிகிறதல்லவா, அந்த அருவியில் பெரும் வெள்ளம் கொட்டும். ஆனால் அதை தொடர்ந்து ஓடும் ஆற்றை கண்ணால் பார்க்க முடியாது. இவ்வடர் காட்டில் மரங்களுக்கு ஊடே அது முழுமுற்றாக மறைந்துவிடும். எனவே இதற்கு மறையாறு என்று பெயர் என்றான். குதிரையை நிறுத்தி காலம்பனும் கபிலரும் அந்த அடர் காட்டினை பார்த்தனர். பாரி சொன்னான், இந்த காட்டில்தான் வேறெங்கும் இல்லாத ஒரு உயிரினம் உள்ளது. நெடுங்காது முயல்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இங்கு மட்டும்தான் எலிகளின் காதினை போல குறுங்காது முயல் உள்ளது. அதன் குருதியில்தான் பரம்பின் வீரர்கள் பிடித்து நிற்கும் வில்லின் நான்கள் ஊற வைக்கப்படுகின்றன என்றான். அருவியை பார்த்து கொண்டிருந்த காலம்பனும் கபிலரும் வியப்பு நீங்காமல் பாரியின் பக்கம் திரும்பினர். பாரி சொன்னான், சமவெளி மனிதர்கள் பயன்படுத்தும் வில்லின் ஆற்றலை விட மலை மக்கள் பயன்படுத்தும் வில்லின் ஆற்றல் மிக வலிமையானது. மலை மக்களில் மற்றவர்கள் பயன்படுத்தும் வில்லில் இருந்து அம்பு போய் சேரும் தொலைவை விட 3 மடங்கு தொலைவிற்கு பரம்பின் வீரன் பயன்படுத்தும் அம்பு போய் சேரும். அதற்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று வில்லில் பூட்டப்படும் நாடின் இழுவை திறன். நாங்கள் பயன்படுத்தும் நரம்பினை குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைத்து விடுவோம். இழுத்து தள்ளும் அதனது விசை அளவிட முடியாததாக இருக்கிறது என்றான். வியப்பு நீங்காமல் பார்த்து கொண்டிருந்த இருவரும் இப்பொழுது குதிரையை நகர்த்தியே ஆக வேண்டி இருந்தது. ஏனென்றால் பாரி பேசியபடி முன்னால் போய்கொண்டிருந்தான். வெப்புமலையின் வடப்புற இறக்கத்தில் தான் சூலூர் இருக்கிறது. இன்று இரவு தங்கள் அங்குதான். 3 நாள் பயணத்தின் வழியில் ஊர்கள் இல்லை. மிக தள்ளி 1-2 குன்றுகளை தாண்டித்தான் ஊர்கள் இருந்தன. அங்கு போய் திரும்பினால் மிக கால தாமதம் ஆகும் என்பதால் வழியில் உள்ள குகை தளங்களிலேயே தங்கினர். இன்றுதான் ஊரில் தங்க போகின்றனர். பாரி வருகை ஊர் மக்களை மகிழ்ச்சி கூத்தாடச் செய்யும். வந்த மறுநாள் காலையிலேயே புறப்படுவது இயலாத செயல். ஆனால் புறப்பட்டே ஆக வேண்டிய நிலையில் எடுத்து சொல்லி புரிய வைப்போம் என்றுதான் பாரி அதனை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். குதிரைகள் ஏற்றத்தில் மிகவும் மெதுவாக ஏறின. காலம்பனின் குதிரை ஒரு நாளில் 2 முறை மாற்றப்பட்டது. பயண வழியில் நீண்டு கிடக்கும் படர் பாறை இருந்தது. குதிரையை விட்டு இறங்கினான் பாரி. அருகில் வந்ததும் மற்றவர்களும் இறங்கினர். சமதள பாறையாகத்தானே இருக்கிறது, இதற்கு ஏன் குதிரையை விட்டு இறங்கினான் பாரி என்ற எண்ணம் மற்ற இருவருக்கும் ஏற்பட்டது. இறங்கி நடந்தபடி பாரி சொன்னான், சூலூர் தான் முடியனின் ஊர். அங்குதான் அவன் குடும்பம் இருக்கிறது என்று. முடியன் என்பது பெயர் அல்ல, தேக்கனை போல அதுவும் ஒரு பட்டம். சமவெளி அரசுகளில் படை தளபதி என்ற பட்டம் இருப்பது போல பரம்பில் உள்ள பட்டம் இது. ஆனால் இந்த செய்தி காலம்பனுக்கு தெரியுமா என்று கபிலரின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. பாரி சொன்னான், நாம் கடந்து வந்த ஓடை எழுவன் ஆற்றில் போய் சேருகிறது. அந்த ஆற்றுக்கு நீர்பிடிப்பு ஓடைகள் மிக குறைவு. எனவே வேகமாக வற்றிவிடும். பச்சை மலையின் உள்ளிடுக்கின் வழியாகவே நீண்ட தொலைவு பயணிக்கும் இந்த ஆறு குறும்பியூர் கணவாயின் வழியாக கீழ்த்திசையில் திரும்பி சமதளத்தை நோக்கி பாய்கிறது. கரடு முரடு அற்ற பாதையாக இதன் வழித்தடம் அமைந்திருக்கிறது என்றான். குதிரைகள் பாறையை மிதித்து நடக்கும் ஓசையும் பாரி பேசும் ஓசையும் மட்டும்தான் கேட்டன. இருவரும் மிக அமைதியாக பாரி பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்தனர். இயற்கையின் மாபெரும் அரணால் சூழப்பட்ட பரம்பினை தாக்க எதிரிகளுக்கு உள்ள ஒரே வாய்ப்பு எழுவனாறுதான் என்றான் பாரி. காலம்பனும் கபிலரும் அதிர்ந்தனர். கோடை காலத்தில் இந்த ஆற்றின் வழித்தடத்தை பயண வழியாக பயன்படுத்த முடியும். அதற்கேற்ற தன்மையுடன் தான் இதன் அமைப்பு இருக்கிறது. குறும்பியூர் கணவாயில் இந்த ஆற்றின் வழித்தடம் பற்றி உள்ளே நுழைபவன் எவ்வியூரின் அருகிலுள்ள குன்று வரை வந்து சேரலாம். ஆனால் அதில் 3 சிக்கல்கள் உண்டு. ஒன்று, பரம்புக்குள் இப்படியொரு வழித்தடம் இருக்கிறது என்பது வெளியாட்களுக்கு தெரிய வாய்ப்பேதும் இல்லை. 2, குறும்பியூர் கணவாயில் இருந்து இந்த வெப்புமலை வரை வந்து சேர்வதற்குள் இந்த ஆற்றில் பல ஆறுகளும் ஓடைகளும் இணைகின்றன. அவற்றின் அகலமும் எழுவனாற்றின் அகலமும் ஒன்று போலத்தான் இருக்கும். எனவே முதல் ஆறு எது என்பதனை எளிதில் கண்டறிய முடியாது. இணையும் ஆறுகளின் வழியே திரும்பினால் இயற்கையின் பெரும் பொறிக்குள் போய் சிக்கி மீள முடியாமல் அழிவார்கள் என்றான். மிக சரியான வழியை துல்லியமாக கண்டறிந்து பல நாள் பயணப்பட்டு இந்த வெப்புமலை அடைந்து விட்டார்கள் என்று வைத்து கொண்டால்
அதன் பிறகு இதனை கடந்து ஒருவன் கூட எவ்வியூரை நோக்கி தென் திசையில் சென்றுவிட முடியாது என்றான் பாரி. குதிரைகள் படற்பாறையை நடந்து கடந்து விட்டன. மேலேறி பயணத்தை தொடர்வோம், பொழுதாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி குதிரையின் மேல் ஏறினான். காரணம் தெரியாமல் குதிரையின் மீது ஏற மற்ற இருவருக்கும் மனமே இல்லை. முதல் முறையாக காலம்பன் பாரியின் சொல்லை மறுத்து நின்றான். குதிரையில் ஏறியபடி பின்னால் திரும்பி பார்த்த பாரி கடிவாளத்தை இடது பக்கமாக இழுத்தபடி அவர்களை நோக்கி திரும்பினான். குதிரை கனைத்தபடி திரும்பியது. ஏனென்றால் இங்குதான் சூலூர் இருக்கிறது. இந்த உலகின் தலை சிறந்த வீரர்கள் இந்த ஊரில்தான் பிறக்கிறார்கள். சொல்லும் போதே உரத்தது பாரியின் குரல். பரம்பின் மாவீரனே இந்த மலையை காக்கும் பெரும் பொறுப்பினை ஏற்று முடியனாகிறான். இதுவரை முடியன் பட்டத்தை ஏற்றவர்கள் அனைவரும் சூலூர்காரர்களே. பரம்பில் உள்ள மற்ற வீரர்கள் குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைத்த நாணேற்றி எய்யும் அம்பின் தொலைவை வெறும் நரம்பில் நாணேற்றி சூலூர்காரர்கள் எய்து முடிப்பார்கள் என்றான். காலம்பனும் கபிலரும் வியந்து நிற்க பாரி கேட்டான். இன்றைய நிலையில் பரம்பில் வில்வித்தையில் மாவீரன் யார் தெரியுமா என்று. சற்றும் எதிர்பாராத கேள்வியாக இருந்தது. என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். நீலனின் திறன் பற்றி தேக்கன் நிறைய சொல்லியுள்ளார். உதிரனின் ஆற்றலை பற்றி பேச்சு வந்த பொழுது வாரிக்கையன் சொன்ன செய்திகள் மிகுந்த வியப்பினை ஏற்படுத்தின. ஆனாலும் முடியனை பற்றி இதுவரை யாரும் எதுவும் பேசியதில்லை. இப்பொழுது பாரி சொல்லும் குறிப்பிலிருந்து பார்த்தால் அவனாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. அவர்களிடம் விடையை எதிர்பார்க்காமல் பாரியே சொன்னான். அந்த மாவீரன் பெயர் இரவாதன். முடியனின் ஒரே மகன். இன்றிரவு நமக்கான விருந்தினை ஏற்பாடு செய்து காத்திருக்கிறான். காலம் தாழ்த்தாமல் குதிரை ஏறுங்கள் என்றான். செம்மாஞ்சேரலிடம் இருந்து விடை பெற்று வஞ்சி துறைக்கு வந்து சேர்ந்தான் கிப்பாலஸ். சோழனின் படையெடுப்பு பற்றி இருவருக்கும் தெரிய வேண்டிய செய்தி இருந்தது. அதை அறியத்தான் கிப்பாலஸ் புறப்படுகிறான். சூழலை சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் இருவரும் மிகுந்த துடிப்போடு இருந்தனர். சோழ படையெடுப்பின் காரணம் தெரியாவிட்டாலும் பரம்பின் மீதுதான் படையெடுக்கிறான் என்பதை அறிந்ததில் இருந்து உதயஞ்சேரலின் மனதுக்குள் மகிழ்ச்சி பொங்கியபடி இருந்தது. பரம்பின் மீது யார் படையெடுத்தாலும் அதன் இறுதி வெற்றியை அடைய போகும் வாய்ப்பு தனக்குத்தான் என்பதில் அவன் மிக உறுதியாக இருக்கிறான். கிப்பாலஸின் நாவாய் வஞ்சியிலிருந்து புறப்பட்டது. தன்னோடு எபிரசையும் கால்பாவையும் அழைத்து கொண்டான். திரேசியனும் பிலிப்ஸும் வஞ்சியிலேயே இருந்தனர். புகாரின் பெரும் செல்வந்தர்களும் வணிகர்களும் கால்பாவின் நட்புக்காக பல்லாண்டுகளாக ஏங்கி கிடப்பவர்கள். அவனுடைய நாவாய்கள் தான் புகார் வணிகத்தின் செல்வங்களுக்கான வடிகாலாக இருந்தன. கிப்பாலஸ் அதனால்தான் கால்பாவை உடன் அழைத்து கொண்டு புறப்பட்டான். உதயஞ்சேரலுக்கு நன்கு தெரியும் கிப்பாலஸ் புகாரை அடையும் பொழுது செங்கன சோழனின் படை பரம்பு மலையின் அடிவாரத்தை சென்றடைந்திருக்கும் என்று. படை புறப்பட்டு விட்டது என வந்த ஒற்று செய்தியை படை ஆயத்தமாகிறது என்று மட்டும் கிப்பாலசுக்கு சொன்னான் உதயஞ்சேரல். அப்படி இருந்தும் கிப்பாலஸை அனுப்பி வைப்பதற்கு காரணம் இருக்கிறது. யவனர்களால் மட்டுமே அரசவையின் அனைத்து உண்மைகளையும் முழுமையாகவும் எளிதாகவும் அறிய முடியும். செங்கன சோழன் படையெடுப்பின் முழு நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள திட்டமிட்டான் உதயஞ்சேரல். சூலூரில் இருந்து அதிகாலையிலேயே புறப்பட்டு விட்டனர். 5ஆம் நாள் மாலைக்குள் உப்பரையை அடைய வேண்டும். எனவே இன்றைய பயண தொலைவை சற்று கூடுதலாக திட்டமிட்டான் பாரி. மற்றவர்களுக்கும் அது புரிந்து கவனமாகவும் விரைவாகவும் செயல்பட்டனர். இன்றைய நாள் முழுவதும் கபிலருக்கு இரவாதனின் நினைவே இருந்தது. வில்லடியின் மாவீரன் என்று பாரி அவனை பற்றி சொன்ன சொல்லில் இருந்தே சிந்தனை அவனை சூழ ஆரம்பித்தது. நேற்றிரவு அவனை பார்த்த கணம் முதல் எண்ணங்கள் அவனை விட்டு விலகவில்லை. அந்த இளம் வீரனின் துடிப்பும் அவனது பேரன்பும் கபிலரை கிறங்க வைத்தன. குதிரைகள் விரைந்து கொண்டிருந்தன. மலையின் பக்கவாட்டு சரிவில் இருந்து மறு குன்றுக்கு திரும்பும் இடத்தில் குதிரையை இழுத்து நிறுத்தினான் பாரி. மற்ற இருவரும் அவன் சொல்ல போவதை கேட்க ஆயத்தமாயினர். நாம் இவ்விடம் வளையாமல் நேராக பயணித்தால் வடதிசை நோக்கி செல்வோம். இந்த திசையில் குன்றுகள் தவறாமல் ஊர்கள் உண்டு. ஒவ்வொரு ஊரின் தன்மையும் ஒவ்வொரு வகையானது. ஒரு நாளைக்கு 5 முதல் 6 ஊர்களை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ந்து பயணித்தால் 3 நாள் பயண தொலைவில் இருப்பதுதான் தந்தமுத்தம். அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் முதலில் யானைகளுடனான மொழியை உருவாக்கியவர்கள். இன்றளவு யானைகளை பற்றி அவர்களுக்கு இருக்கும் அறிவு திறன் வேறு யாருக்கும் இல்லை என்று மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு குதிரையை கிளப்பினான். பாரியின் குதிரை மலையின் பக்கவாட்டு சரிவில் இடதுபுறமாக திரும்பியது. எதையோ கேட்க வாயெடுத்த காலம்பன் கேட்காமலே நிறுத்தி கொண்டான். சரிவு பாதையின் தன்மை மிக ஆபத்தானதாக இருப்பதை உணர்ந்ததால் பேச்சை நிறுத்தி கவனமாக கடந்தான்.
யானைகளை பற்றி பாரி சொல்ல தொடங்கியதும் காலம்பனிடம் இருந்து கேள்வி எழும் என்று கணித்தார் கபிலர். எழும் கேள்வியை கேட்க தொடங்கி நிறுத்திய காலம்பன் ஆபத்தான அந்த இடம் கடந்ததும் கேட்டான். உனது பயணத்தின் போக்கு எனக்கு இதுவரை புரியவில்லை என்று. என்ன கேட்கிறான் என்று கபிலர் விழித்ததை போலவே பாரியும் திகைத்தான். காலம்பன் சொன்னான், எந்த அடையாளத்தை வைத்து உனது குதிரை போகிறது? எதனை பாதை என்று யூகித்து பயணிக்கிறாய்? புறப்பட்டதிலிருந்து நான் அதனைத்தான் உற்று கவனித்து வருகிறேன். உனது பயண பாதை எனக்கு பிடிபடவே இல்லை. ஆனால் எந்த இடத்திலும் தயங்கி நிற்காமல் பயணித்தபடியே இருக்கிறாய் என்றான் காலம்பன். பாரி சொன்னான், மலையின் எல்லா பாதைகளையும் விலங்குகளே உருவாக்குகின்றன. நாங்கள் கடமான் உருவாக்கும் பாதையையே பயன்படுத்துவோம். முகடுகளின் வழியான நெடும் பயணத்துக்கு அதுவே ஏற்றது. ஆனால் அதிலும் சிக்கல்கள் உண்டு. கடமான் பாதை பாறை மடிப்புகளில் போய் சேர்ந்த பிறகு மீண்டும் எந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை கண்டறிவது எளிது அல்ல. தொடங்கும் இடத்தை மிக கவனமாக கண்டறியாவிட்டால் எந்த திசை போய் சேருவோம் என்பதே தெரியாது. அடர் காட்டுக்குள் போய் மாட்டிக்கொண்டு வெளியேற வழியின்றி நிற்போம். நேற்றைய பயணத்தின் பொழுது படற்பாறை வந்ததும் பாரி குதிரையை விட்டு ஏன் இறங்கினான் என்பது இப்பொழுதுதான் விளங்கியது. பாதை மீண்டும் தொடங்கும் இடத்தை கண்டறியவே இறங்கியுள்ளான் என்று காலம்பன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கபிலர் கேட்டார், மண்ணில் அழுத்தமற்ற இவ்வகை பாதைகள் எளிதில் மறைந்துவிடும் ஆபத்து இல்லையா என்று. கடமான் பாதை ஒரு பொழுதும் அழியாது. அதன் காலடி தடத்தையும் அதன் பற்கள் புற்களை கடிக்கும் விதத்தையும் தெரிந்த ஒருவர் அதன் வழித்தடத்தை கண்டறிவது கடினமல்ல. கொம்புகள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முட்களையும் புதர்களையும் விட்டு விலக்கியே பாதை அது உருவாக்கி வைத்திருக்கும். ஒரு வகையில் குதிரை பயணத்துக்கு இந்த வகை பாதையேதான் ஏற்றது என்று சொன்ன பாரி குதிரையின் கடிவாளத்தை சற்றே கவனப்படுத்தியபடி சொன்னான். இதில் முக்கியமானது கடமான் பாதையிலிருந்து விலகி மீண்டும் அதன் மற்றொரு பாதையில் போய் சேர்வதுதான். அந்த இடைப்பட்ட தொலைவில் பாதை குறிப்புகளை நாம் உருவாக்கியுள்ளோம் என்றான். இவ்வளவு கடினமான அமைப்பு கொண்ட பாதையை எப்படி எல்லோராலும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்று கபிலர் கேட்டார். பரம்பின் அனைத்து திசைகளில் இருந்தும் இவ்வகை பாதைகள் எவ்வியூரை நோக்கி அமைந்திருக்கின்றன. அந்த பாதையில் தொடர்ந்து காவல் வீரர்கள் குதிரைகளில் பயணித்தபடிதான் இருக்கின்றனர். அது மட்டுமல்ல, அந்த திசையில் உள்ள ஊர் மக்களுக்கும் இவ்வகை பாதையை பற்றிய தெளிவு உண்டு. ஆனால் எவ்வியூரில் இருந்து செல்லும் அனைத்து பாதைகளையும் கண்டறிந்து அனைத்து திசைகளின் எல்லை வரை பயணிக்க கூடியவர்கள் மிக சிலர்தான். வாரிக்கையன், தேக்கன், கூளையன், முடியன் உள்ளிட்ட 7 பேரால் மட்டுமே அது முடியும் என்றான் பாரி. கிப்பாலஸ் புறப்பட்டு போன அன்றைய நாளை குடநாட்டு வேந்தனுக்கு ஓலை அனுப்பினான் உதயஞ்சேரல். ஓலை கண்டதும் குடநாட்டின் அமைச்சன் கோளூர் சாத்தனும் தளபதி எகல்மாடனும் வஞ்சியை நோக்கி புறப்பட்டனர். செப்பனிடப்பட்ட பாதை அமைப்பு இருந்ததால் விரைந்து வந்தனர். அவர்கள் வந்த செய்தி உதயஞ்சேரலுக்கு தெரிவிக்கப்பட்டது. தன் தளபதி துடும்பனுடன் அமைச்சன் நாகரையனுடனும் அவைக்குள் நுழைந்தான். உள்ளே குடநாட்டின் அமைச்சன் கோளூர் சாத்தனும் தளபதி எகல்மாடனும் காத்திருந்தனர். வளமையான மரியாதைகள் முடிந்தவுடன் உதயஞ்சேரல் சொன்னான், நாம் முன்பு திட்டமிட்டதைப் போல ஆளுக்கு ஒரு முனையில் இருந்து படை நடத்தி முன் செல்ல வேண்டாம். சூழல் நமக்கு மிகவும் சாதகமாக மாறியுள்ளது. பாண்டியனின் பெரும் படையும் சோழ படையும் பரம்பினை தாக்க முற்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் தொடங்கும் செய்திக்காக நாம் காத்திருப்போம். அவர்களின் தாக்குதலை எதிர்கொள்வது பாரிக்கு எளிதல்ல. அவனது முழுமையான ஆற்றல் பரம்பின் கிழக்கு வடகிழக்கு முனைகளில் குவிக்கப்படும். அந்த நேரத்தில் நம் 2 படைகளும் ஒரே முனையில் பரம்புக்குள் நுழைவோம். நமது பெரும் தாக்குதலை எதிர்கொள்ளும் ஆற்றல் பாரியிடம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அவனது படை வலிமை முழுவதும் அந்த 2 எதிரிகளை நோக்கி வெகு தொலைவுக்கு அப்பால் குவிக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு அவனால் வீரர்களை நம்மை நோக்கி எளிதில் நகர்த்தி வர முடியாது. எந்த பச்சை மலை தொடர் அவனுக்கு இது நாள் வரை அரணாக இருந்ததோ அதே மலை தொடர்தான் அவன் விரைந்து வந்து சேர முடியாத பெரும் தடையாகவும் இருக்க போகிறது. கிழக்கிலும் வடகிழக்கிலும் இருக்கும் தொலைவோடு ஒப்பிட்டால் சரி பாதி தொலைவிற்கு நாம் உள்ளே போனாலே போதும். நடுமலையில் நிலை கொண்டு விடுவோம். அதற்கு பிறகு காடு நமக்கான அரணாக மாறும் என்றான். தாக்குதலின் திட்டத்தை உதயஞ்சேரல் விளக்கிய விதம் கேட்டுக்கொண்டிருந்தவர்களை உரைய வைத்தது. உதயஞ்சேரலின் மனதுக்குள் முழுமையான போர் தொடங்கி இருந்தது. உப்பரையை அடைந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் கபிலர் இன்னும் வியப்பின் ஆழத்தில் இருந்து மீளவில்லை. அவரால் எளிதில் நம்பக்கூடியதாக இது இல்லை. உப்பரை என்பது பச்சை மலை தொடரின் கருவறை என்றே சொல்லலாம். இங்கு பெரிய குளம் ஒன்று இருக்கிறது.
எந்த காலத்திலும் நீர் வற்றாத குளம் அது. இந்த குளத்தின் நீர் உப்பேறி இருக்கும். இந்த மண்ணிலும் உப்புத்தன்மை மிக அதிகமாக இருக்கும். குளம் நோக்கி இருவரையும் அழைத்து கொண்டு நடந்தான் பாரி. வடகோடியில் இருந்து தென்கோடி வரை நீண்டு கிடக்கும் இந்த பச்சை மலைத்தொடர் முழுவதும் இருக்கும் விலங்குகள் ஆண்டு தவறாமல் இந்த இடத்துக்கு வந்து விடுகின்றன. இந்த உப்பு நீரை அருந்துவது மட்டும் அல்லாமல் இந்த மண்ணையும் தின்கின்றன. ஏன் என்பதற்கான காரணம் இன்று வரை புரியவில்லை. விலங்குகளின் நோய்க்கான மருந்தாக இந்த மண் இருக்கிறதா, அல்லது ஈனும் காலத்தில் இந்த மண்ணின் ஆற்றல் அதற்கு தேவைப்படுகிறதா என்று எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பச்சை மலை தொடரில் இருக்கும் எல்லா விலங்குகளும் இந்த குளத்துக்கு வராமல் இருக்காது. இந்த குளம் பற்றிய அறிவு அவற்றின் குருதிக்குள்ளே இருக்கும் போல தலைமுறை தலைமுறையாக அதை இந்த இடம் வந்து இந்த தண்ணீரை குடித்து இந்த மண்ணை தின்றுவிட்டுத்தான் செல்கின்றன என்றான். குருதிக்குள் உறைந்திருக்கும் நினைவில் இருந்து மேலெழும்பி கொண்டிருந்தது பாரியின் சொல். அவன் மேலும் சொன்னான், ஒரு வகையில் விலங்குகளின் தாய் நிலம் இதுதான். இந்த இடத்துக்கு வந்து செல்வதற்கான பாதை எல்லா விலங்குகளுக்கும் தெரிந்திருக்கிறது. இந்த இடம் இருக்கும் ஊரின் பெயர் அரல். இந்த ஊர்க்காரர்கள் விலங்குகளை வேட்டையாடக்கூடாது என்பது காலாகாலத்து பழக்கம். பரம்பில் உழவு செய்து வாழ்வது இவர்கள் மட்டும்தான். இவர்கள்தான் ஆதியிலேயே உழவை கண்டறிந்ததாக சொல்கிறார்கள் என்றான். உழவும் வேளிர் குலம் கண்டறிந்ததுதானா என கேட்டார் கபிலர். இதற்கான விடையை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும். விலங்குகளின் தாய் நிலமான இந்த உப்பரை பரம்புக்குள் இருப்பதால் தான் 14 வேளிர் குலத்திலும் பரம்பின் வேளிர்கள் முக்கியத்துவம் கொண்டவர்களாக மாறினார்கள். அதனால்தான் வேளிர் குல செல்வங்கள் அனைத்தும் பரம்பிலே கொண்டு வந்து பாதுகாக்கப்படுகின்றனவா? பரம்பு அனைத்தையும் பாதுகாக்கும். இந்த காட்டின் செடி கொடிகளையும் உயிரினங்களையும் காக்கும் பொறுப்பைத்தான் மனிதர்களாகிய எமக்கு இயற்கை அளித்துள்ளது. சொல்லியபடி குளக்கரையில் மண்டியிட்டான் பாரி. என்ன செய்ய போகிறான் என தெரியாத திகைப்பில் கபிலரும் காலம்பனும் அவனை பார்த்திருக்க, நீர் அருந்தும் விலங்கினை போல குனிந்து முகத்தினை நீருக்கு அருகில் கொண்டு சென்றான். இந்த காட்டின் எல்லா உயிர்களைப் போல இவ்வுப்பு நீர் குடித்தே எம் வேளிர் குலமும் உயிர் வாழ்கிறது. இந்த நீரையும் நிலத்தையும் விலங்கினங்களையும் செடி கொடிகளையும் காத்தல் என்பது எமது உயிரினும் மேலானது என்று அவன் கூறிய சொற்கள் நீருக்குள் புதைந்திருக்கும் ஆதி உப்பின் மீது படிந்து கொண்டிருந்தன. பார்த்து கொண்டிருந்த கபிலரும் காலம்பனும் குளத்து நீரில் வாய் வைத்து குடித்துக் கொண்டிருக்கிறான் பாரி என நினைத்தனர். முகமெங்கும் நீர் வழிய நிமிர்ந்தான் பாரி. கண் திறவாமல் வான் நோக்கி நாடியை உயர்த்தினான். அவனது தொண்டை குழிக்கில் இருந்த உப்பு நீரின் வழியே பீறிட்டு வெளிவந்தது ஓசை. கன நேரத்தில் காட்டை உலுக்கிய ஓசை அது. ஓசை வெளிப்பட்ட கணத்தில் கபிலரும் காலம்பனும் அஞ்சி அகன்றனர். எந்த வகையான ஓசை இது என்பது இருவருக்கும் பிடிபடவில்லை. விட்டு விட்டு தெரித்து கொண்டிருந்தது ஓசை. பாரி வேறொன்றாக மாறிக்கொண்டிருப்பது போல தெரிந்தது. திகைத்து போய் நின்ற பொழுது காலம்பன் கணித்தான். வேட்டையை தொடங்கும் கணத்தில் விலங்குகளின் உள் மூக்கிலிருந்து வெளிப்படும் உருமல் ஓசை இது என்று. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில். பாய்.